லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி வந்து ப்ரோட்டீன் நிறைந்த தோசை எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இது நம்ம 2 தோசை சாப்பிட்டாவே வயிறு ஃபில்லிங் ஆகிடுங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். பச்சைப்பயிறு 1 கப்புங்க. நான் வந்து இந்த கப்பாலே எல்லாம் மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறேங்க. 1 கப்பு வந்து பச்சைப்பயிறு, அதே 1 கப்பில் வந்து துவரம் பருப்புங்க 1 கப்பு, 1 கப்பு வந்து கடலைப்பருப்பு, அந்த கப்பால் எந்த கப்பால் நம்ம இந்த 3 பொருளை அளந்தோமோ அதே கப்பால் வந்து 1/2 கப்பு வந்து உளுத்தம் பருப்புங்க. பாருங்கள், ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேங்க. 6 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 6 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேங்க. வந்து 1 ஸ்பூன் வந்து வெந்தயம், நம்ம எந்த கப்பால் அளந்தோமோ அதே கப்பால் பச்சரிசி 2 கப்புங்க. இதே கப்பால் 2 கப்பு பச்சரிசிங்க. 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடுறேங்க. 2-3 டைம் நல்லா கழுவின்னு வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிடலாங்க. நீங்கள் பச்சரிசிக்கு பதில் கூட வந்து புழுங்கலரிசியும் போடலாங்க, இல்லைன்னா சிவப்பு அரிசி கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் பச்சரிசி சேர்த்துருக்கேங்க. இது வந்து ஒரு 4-5 ஹவர் வந்து நல்லா ஊறி வரட்டுங்க. நம்ம வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. நம்ம ஒரு 5 ஹவர் கழித்து நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ஊற வச்சோங்க. 5 ஹவர் நல்லா ஊறிட்டு இருக்குது. பாருங்கள், நல்லா ஊறிட்டுருக்குது. தண்ணி வடிச்சிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. புரோட்டீன் நிறைந்த நம்ம வந்து தோசைங்க. நீங்கள் வந்து இப்போ காலையில் நம்ம செய்யணுன்னா நைட்டே ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க, நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட வந்து இஞ்சி 1 துண்டு போட்டுக்கலாங்க. வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. பாருங்க, 1/2 ஸ்பூன் உப்பு, கல் உப்பு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வந்து நம்ம நைஸாக அரைச்சிக்கணுங்க. அப்போ தான் நம்ம தோசை சுடும்போது நல்லா வந்து நம்ம கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு கிடைக்குங்க. அதனால் வந்து நம்ம வந்து நைஸ் அரைக்கணும், கொரன்னு அடிக்கக்கூடாதுங்க. இந்த அடை தோசைக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் நைஸாக அரைச்சின்னு வந்துடுங்க. நம்ம அடுத்த பேட்ச் இருக்குங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இதுக்கும் நான் தண்ணி நல்லா ஊற்றி நான் இதே போல் நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. இப்போது நான் 2வது பேட்சும் அரைச்சின்னு வந்துட்டேங்க. கொஞ்சம் மிக்ஸி அலம்பி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம வந்து கரண்டியில் எடுத்து நம்ம தோசை ஊற்றணும்னா நல்லா வரணுங்க. அந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணுங்க மாவு. நம்மளுக்கு தோசை நம்ம தேய்ச்சோம்னா நல்லா வரணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். நம்ம ஏற்கனவே உப்பு போட்டோம், இஞ்சி போட்டோங்க. இப்போ வந்து நம்ம 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. நீங்கள் வேணுன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேணுன்னா விட்டுடுங்க. ஏன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வருங்க. அதனால் வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன். நீங்கள் வேணான்றவங்க சர்க்கரை போடாத விட்டுடுங்க, பரவாயில்ல. இது நம்ம கலக்கி வச்சிடலாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து நம்ம டக்குன்னு வந்து சட்னி, இதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்னி மடமடன்ட்டு டக்குன்னு செஞ்சிடலாங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தேங்காய் எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. தேங்காய் வந்து 1 பங்கு இருந்துச்சுன்னா 1/4 பங்கு வந்து கடலை போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் கடலை, பச்சை மிளகாய் பாருங்கள் 2 போட்டுக்கிறேன். பூண்டு வந்து 2 பல் போட்டுக்கிறேங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு போட்டுக்கிறேங்க. போட்டு வந்து நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. சட்னி அரைச்சின்னு வந்தாச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு நம்ம தாளிச்சிடலாங்க சட்னியை. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கோங்க. அவ்வளோதான். நான் சிம்பிளாக நம்ம சட்னி தாளிச்சிட்டோங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிருக்கோங்க. சட்னி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு தவா வச்சுருக்கோங்க. இப்போ கல் வந்து நல்லா சூடானோடனே நம்ம தோசை மாவை கலக்கி ஊற்றிடலாங்க.
நல்லா நம்மளுக்கு தேய்க்க தேய்க்க நல்லா தோசை மெலிசாக வருங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பச்சை பயிரெல்லாம் சேர்த்துக்கிறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியான தோசைங்க. அடை தோசை நம்ம சொர சொரன்னு தாங்க அரையும். இது வந்து நல்லா நைஸாக அரைச்சிருக்கோங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ஒரு பக்கம் வெந்தோடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. பாருங்கள், நல்லா திருப்பி போட்டு நல்லா செவந்த உடனே நல்லா வெந்தானோடனே நம்ம எடுத்துடலாங்க. தோசை பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குது. இப்போ வந்து நம்ம தேங்காய் கடல சட்னி, எந்த சட்னி வச்சாலும் டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. நான் சட்னி வந்து தேங்காய் கடல சட்னி வச்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம வந்து அடை வந்து கொரகொரப்பாக தாங்க அரைச்சிருக்கோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி நம்ம செஞ்சுருக்க மாட்டோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு வந்து நல்லா பருப்பெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அப்படி வேணும்னா நீங்கள் 2 ஹவர் புளிக்க வச்சு கூட ஊற்றலாங்க. டேஸ்ட் வந்து நல்லாயிருக்குங்க. நம்ம அப்படியே ஊற்றினாலும் நல்லாயிருக்கும், புளிக்க வச்சிருந்த ஊற்றினாலும் நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.